ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ராஜி அந்த போட்டியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே நம்ம கோமதியுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. நம்ம ராஜி அந்த போட்டியில் கலந்துக்கின்னு அதாவது பைக் அவங்க வின் பண்ணிடணும். அந்த பைக்கை நம்ம கதிருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே மயில் ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. மாமா வேறு சர்டிஃபிகேட் எல்லாம் அவரே ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்மளை அனுப்ப சொல்கிறாரு. நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? நம்ம 12ஆம் கிளாஸு கூட முழுசாக முடிக்கல. இந்த விஷயம் தெரிஞ்சால் அம்பிட்டு தான் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இங்கே வீட்டில் நம்ம சரவணனும் பழனியும் வீட்டிலே இருக்காங்க. ஏன்னா சுகன்யா அடிக்கடிக்கு பழனியை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக கோமதி அதாவது கோவிலுக்கு போனவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர வரைக்குமே நம்ம வேலைக்கு போகக்கூடாது, பழனி மாமாவை திட்டு வாங்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சரவணன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருப்பாங்க. நம்ம சரவணனும் பழனியும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுகன்யா கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர கடுப்போடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த அத்தாச்சி வேற விட்டுட்டு போயிட்டாங்க. எப்படி தான் இந்த கோமதி அத்தாச்சி மொத்த வேலையும் செய்கிறாங்கன்னே தெரியல. சமைக்கிறது அம்புட்டு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ வேலை இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ளே அப்பாடின்னு இருக்குது. எப்போ தான் இவங்க தொழிவாங்கன்னு தெரியல. இவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், வேலையும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மயில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மயிலை பார்த்த சரவணன் இருந்துட்டு, என்ன மயில் நீ மட்டும் வந்திருக்க, எங்கள் அம்மாலாம் பின்னாடி வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏன் மயில் நீ மட்டும் வந்த? அவ்வளோ தூரத்துலேருந்து நீ தனியாக வந்தியா? எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா மாமா, நான் வந்துட்டேன். அதான் நீங்கள் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ, நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, வாயை கொடுத்து ஞாபகப்படுத்தி விட்டுட்டோமே. அது அப்படியா? இன்னும் ஒரு நாள் தானே, நீ அங்கே இருந்து பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல, எல்லாரும் சேர்ந்தே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. எங்கள் பழனியுமே, ஆமாம் மயில், ஏம்மா நீ தன்னந்தனியாக வந்திருக்க? பொம்பளை பிள்ளைங்க இப்படி தனியாக வரலாமா? நம்ம ஊரில் பரவாயில்ல, அம்பது தூரத்தில் இருந்து வர்றது கொஞ்சம் சேஃப்டி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பழனியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மயில், நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, உட்காருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு, மயில் நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஜூஸ் போடுறதுக்கு ஆரஞ்சு பழம் தேடுறாங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கான்ட்டு. என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க. அதுவா, மயில் மட்டும் தனியாக வந்திருக்கு, அதான் வெயிலில் வந்துச்சுல, அதனால் ஜூஸ் போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓஹோ, ஜூஸா? தெரியுது, நல்லா வலிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சுகன்யா, பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வேற என்ன சொல்கிறது, பொண்டாட்டி இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கேன், வேர்வை தண்ணி ஒழுகிக்கிட்டு இருக்கு, ஒரு தண்ணி குடிக்கிறியான்னு என்னை கேட்கல. மயில் வெயிலில் வந்துட்டாலாம், அதனால் சாரு ஜூஸு போட வந்திருக்காரு. ஜூஸு தெரியுது, இதுலையே எம்பிட்டு வலிரிகன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை தவிர மற்றவங்களை எல்லாரையும் பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு இருக்கு. சி, என்ன புத்தியோ அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க. நம்ம பழனி இருந்துட்டு, வேண்டாம் சுகன்யா, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, இப்போ நீ பேசின பேச்சுக்கு உன்னை பல்லார்னு ஒரு அறை விட்டுருப்பேன். வெளியே சரவணனும் மயிலும் உட்காந்துருக்காங்க, அதனால தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன், இல்லை இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, உங்களுக்கு அம்பட்டு தைரியம் வந்துடுச்சா? என்னவே அடிப்பேலாம், நீங்கள் அடித்து தான் பாருங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேண்டாம் சுகன்யா, உன் மேலே எனக்கு அம்பட்டு கோவமாக இருக்குது, இருக்கிற கோவத்தில் உன்னை கொலை பண்ணிட்டு கூட பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொலை பண்ணுவீங்களோ? அம்புட்டு தைரியம் வந்துடுச்சு உங்களுக்கு. அப்போது என்னை தவிர மற்ற பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டம். அப்போ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்க? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பண்ணாமே இருந்திருக்கலாம். சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லூஸ் மாதிரியே பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். எங்கள் பழனி இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் ஜூஸ் கொண்டு போயிட்டு மயிலுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் மயில் தேங்க்ஸ் சித்தப்பா, நீங்கள் எப்படியோ ஜூஸ் போட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. நீ குடி மயில், உனக்கு தானே நான் போட்டுட்டு வந்தேன், நீ என் மக மாதிரி தானே, வெயிலில் ரொம்ப களைப்பாக வந்திருக்க, ஜூஸ் குடி, உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சுகன்யா பயங்கரமாக வயிறு எறிகிறாங்க. இந்த ஆளுக்கு பொண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஏதாவது 1-2 வேலை செஞ்சு கொடுக்கலான்றதெல்லாம் இல்லை, மற்றவங்க கஷ்டப்பட்டுட்டுமே வெயிலில் தான் வந்தாலாம் அப்படின்னா என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டா
வந்திருக்கா, வெயிலில் பஸ்ஸில் வந்திருக்கா, அதெல்லாம் ஒரு இதா, அதுக்கு ஜூஸ் போட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறாரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நம்மளே போயிட்டு செவுத்துல முட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பயங்கர கோவத்தோட திரும்பவும் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. மயிலக்கா நீங்கள் எப்போ வந்தீங்க, ஏன் நீங்கள் தனித்தனியாக வந்திருக்கீங்க, கோமதி அத்தாச்செல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா கேட்குறாங்க. வரல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, சரி மயில், உன்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்குல்ல, ஜெராக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு அனுப்பிவிடு, அந்த ப்ரூஃபெல்லாம் வச்சு நான் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா மாமா, நான் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை மாமா, என்கிட்ட சர்டிஃபிகேட்டை நான் எதுவுமே ஜெராக்ஸே போட்டு வைக்கல, அதுவும் தொலைஞ்சி போச்சு வேறு, என்கிட்ட எந்த ஜெராக்ஸ் ஃபோட்டோவும் எதுவுமே இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மயில், இப்படி இருந்தால் எப்படி, அப்புறம் எப்படி நம்ம நீ படித்ததுக்கு ஆதாரமாக சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்டாக வாங்க முடியும், என்ன மயில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எப்படியாவது சமாளிச்சாகணுமே, மாமா ஏதாவது பண்ணி வாங்கிக்கலாம் மாமா, அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம சரவணனுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் வந்து, அதாவது நம்ம பாண்டியன் வந்து 10 லட்ச ரூபா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்போ தான் கிளம்புறாங்க. இங்கே மீனா அவங்க அப்பா கால் பண்ணி, கொஞ்சம் வரையல மாப்பிள்ள, எங்கே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. நம்ம மீனா அவங்க அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள பணம் ரெடியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மாமா, பணம் ரெடி பண்ணிடணும், ஆனால் இன்னும் ரெடி ஆகலை, ஆனால் ரெடி பண்ணிடுவோம் மாமா, பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்புட்டு நாளாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள, எப்போ தான் நீங்கள் ரெடி பண்ணுறது, எப்போ தான் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது, அந்த வேலையை வேறு யாராவது வந்து வாங்கிக்குவாங்க, நீங்கள் எப்போ தான் ரெடி பண்ணுவீங்கன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மாமா, நான் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, இப்போதைக்கு பணம் எதுவும் ரெடி ஆகலை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, நான் எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வேலைக்கு வரலாம், வேலைக்கு வந்து அதில் வர பணத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நான் என்கிட்ட கொடுத்துரு, நான் கடன் கழிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்திலுமே சொல்கிறாங்க. சரி மாமா, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், அப்படியே வீட்டு வரையும் வரீங்களா, வந்து சாப்பிட்டு போவீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இல்லை மாப்பிள்ளை எனக்குமே வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா அவங்க அப்பாவுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பழனி இருந்துட்டு சரவணன்கிட்ட சொல்கிறாங்க. அதான் மயில் வந்துருச்சுல, நான் கடைக்கு போகிறேன், மச்சான் அங்கே தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து சாரி நம்ம பழனி வந்து கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனதுமே இங்கே நம்ம பாண்டியன் கேட்குறாங்க, என்னடா பழனி, உன் பொண்டாட்டி தனியாக சமைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நீ வீட்டுக்கு போயிடுற, இந்த கடையில் உள்ள வேலையெல்லாம் யாருடா பார்க்குறது, கோமதி ஒருத்தியே அத்தனை வேலையும் பார்ப்பா, அப்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட துளி கூட காட்டிக்க மாட்டாடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி மாதிரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கோமதியை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் நீங்கள் சொல்கிறதுலுமே அர்த்தம் இருக்குது மச்சான், என் அக்கா எம்புட்டு வேலைனாலுமே செய்யும், என் அக்கா அது மட்டும் இல்லாமல் வாய்க்கு ருசியாக சமைச்சு போடும், சுகன்யா பண்ணுறது அந்த அளவுக்கு ருசியெல்லாம் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி சமையலை நீயே குறை சொல்கிற, இதை சுகன்யா முன்னாடி சொன்னேன்னா அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாடா அப்படின்னு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அவள் என்ன மச்சான் தப்பாக நினைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி வந்து ராஜியை டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க சொல்லிட்டாங்க, அதனால் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து டான்ஸ் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, ராஜி நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும், அதில் கார் வந்தாலும் ஓகே, பைக் வந்தாலும் ஓகே, பைக் வந்தால் நீ கதிருக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க, கதிருக்கு கிஃப்ட் பண்ணிடுவேன், கார் வந்துச்சுன்னா நம்ம அரசிக்கு வரதட்சணையாக கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா அக்கா, எனக்குமே அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் தான் அண்ணனுக்காக பைக் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நீங்கள் 2வது பரிசே வின் பண்ணுங்கள், 2வது பரிசு தான் பைக்காக போட்டிருக்கு, நீங்கள் பைக் வாங்கி அண்ணனுக்கே கிஃப்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று 2த்துல ஏதாச்சும் ஒன்று வரணும், அது மட்டும் இல்லாமல்
கதிருக்கு எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் பணம் தான் என்கிட்ட இல்லை. எனக்கு கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பை தேடி கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டு கதிருக்கு பைக்கை கிஃப்ட் பண்ணுவேன். அவன் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே குமாரும் சக்திவேலும் உட்காண்ட்ருக்காங்க. இங்கே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வழி என்னன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் மரமண்டை, டேய் தடிமாடு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லடா, நான் அரசியை கடத்தி அவள் கழுத்தில் தாலி கட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அதை கேட்கவே மாட்டல, நீ சரியான பயந்தாங்கொல்லிடா அப்படின்னு சொல்கிறாங்க. குமார் இருந்துட்டு, அப்பா நான் உங்கள் பையன், நான் எப்படிப்பா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பார், அவங்க ஏதோ ஊருக்கு போயிருக்காங்களாம். அந்த அரசி வீட்டுக்கு வந்ததுமே அவளை நீ கடத்திடு. எப்படியாவது யோசிக்கணும்டா. இந்த சக்திவேலுக்கு மகனாக பிறந்துட்டு நீ எல்லாம் இப்படி கோழையாக இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா குமார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அப்பத்தாவும் நம்ம குமாரோட அம்மாவும் வராங்க. எங்கள் குமாரோட அம்மா இருந்துட்டு, ஆமாடா உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சிரு, உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். சூப்பர் பிள்ளை, சூப்பர் அப்பா. இங்கே பாரா தடிமாடு, நல்லா தின்ட்டு உடம்ப ஏற்றுறல, ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர சுத்தமாக உனக்கு அறிவு மூளை எதுவுமே இல்லைடா. உன் பெரியப்பா என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு ஒரு பொண்ணு மதுரையில் பார்த்துருக்காங்க, அந்த பொண்ணுக்கே எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு, அது முடிஞ்சதும் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணை பார்க்க வைக்கிறதா சொல்லியிருக்காருல்ல. அதுக்கப்புறம் அரசி ஞாபகமாகவே இருக்கியா? அரசியே நீ உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அதுதான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நீ லவ் பண்ணாலாச்சே. இங்கே பார், உன் அப்பா சொன்ன மாதிரி அரசியை கடத்தி இது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அவனை, உன்னை நானே கொன்னுட்டு அரசிக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடி, ஓ உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? என் மகனவே கொன்னுடுவியா? இங்கே பார், இந்த வீட்டிலே உன்னை வைக்க மாட்டேன், துரத்தி அடிச்சிருவேன், நாயை துரத்துற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அப்பா மாதிரி நடந்துக்கோங்க, பையனுக்கு நல்ல புத்தியை சொல்லி கொடுத்து வளங்க. எதுக்காக அரசியை கடத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பத்தாவுமே, சக்தி ஏண்டா இப்படி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் விளையாடுறீங்க? பொம்பளை பிள்ளை பாவம் சும்மா விடாதுடா, பெண் பாவம் பொல்லாதது, 7 ஜென்மத்துக்கும் அது துரத்தி அடிக்கும்டா. நான் சொல்கிறத ஏண்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கப்புறம் அவஸ்தைப்பட போகிறது நீங்கள் தான்டா. குமாருக்கு நல்ல புத்தியை சொல்லு, குமாருக்கு நம்ம ஏற்ற பொண்ணாக கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அரசி பிள்ளை வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்கடா, பாவம்டா கோமதி, எவ்வளோ கஷ்டத்தை தான் அவள் தாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே உடனே சக்திவேல் இருந்துட்டு, என்னாத்தா உன் பொண்ணு மேலே அப்படியே பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்போது நாங்கள்லாம் கஷ்டப்படவே இல்லையா? அந்த ஓடுகாலி 2 ஓடுகாலி இந்த வீட்டை விட்டு ஓடுனாங்கல்ல, அப்போ எம்பிட்டு அவமானப்பட்டு நின்றோன்னு உனக்கே தெரியும்ல. இப்போ வேறையும் அந்த அவமானத்தை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் ஜம்முன்னு உட்காண்ட்ருக்கீங்க, வெளியே போயிட்டு வேலை பார்க்குறது நாங்கள் தானே, எங்களுக்கு தானே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பார்க்குறவன் எல்லாம் உன் தங்கச்சி உன் அண்ணன் பொண்ணு ஓடி போச்சேன்னு சொல்லி பேசி பேசி அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்போ இருந்துட்டு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? ஊரில் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு பாரு, அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவே நடக்காதா? பிரச்சனையே நடக்காமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். ஏதோ அவங்க சுச்சுவேஷன், அவங்களோட தலையெழுத்து, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நல்லா தாண்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க. ராஜியும் சரி கோமதியும் சரி நல்ல ஒரு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க, அதுவே போதும். ஆனால் அரசி புள்ள வாழ்க்கையை மட்டும் நீங்கள் கெடுத்துடாதீங்கடா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து கெஞ்சுறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. உடனே நம்ம குமாரோட அம்மா இருந்துட்டு, ஒரு பெத்த அம்மாவை இப்படி தான் கெஞ்ச வைப்பீங்களா? ஒரு அதாவது கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை. இங்கே பாடுறா குமார், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரசியோட வாழ்க்கை விஷயத்தில் ஏதாவது பண்ணாம அவனை நான் உன்னை உண்டலன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சக்திவேல் வராங்க.
இங்கே நம்ம குமாரோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன குமார் என்ன பண்ணா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம குமாரோட அம்மா வந்து இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விஷயம் முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே குமார், அரசியை கடத்த போறியா? உனக்கு அம்புட்டு தைரியம் இருக்கா? இங்கே பாருடா, உனக்கு ஏற்கனவே சொன்னது தான், நீ யாரையாவது என்ன மீறி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட அவ்வளோதான். அரசியும் ஒரு வேளை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவளையும் உன்னையும் பிரித்து தான் வைப்பேன். பிரிச்சுட்டு அரசிக்கு அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதே சமயம் உனக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை துரத்தி விட்டுருவேன். தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு 2-3 நாளில் எக்ஸாம் முடிய போகுது. இந்த வாரத்துலேயே நம்ம போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். நிச்சயம் பண்ணி கல்யாணத்தையும் கூடிய சீக்கிரமே முடிச்சு வச்சிருவேன். கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, கல்யாணத்தை உனக்கு கச்சிதமாக பண்ணி வச்சிடுறேன். அரசி விஷயத்தில் ஏதாவது தப்பு நடந்தது அவ்வளோதான், நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே, உங்களுடைய நியாயம் ரொம்ப 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 நல்லா இருக்குது. உங்கள் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை கெடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போது உன் தம்பி பையனோட வாழ்க்கை கெட்டுறணும்னு நினைக்கிறதானே? என்ன குமார் என்ன ரவுடியா? இல்லை இந்த தப்பை செஞ்சுட்டு போயிட்டு ஜெயிலில் உட்காந்துருக்கானா? நல்லவன் தானே அவனும். உன் தம்பி பையன் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு வைக்கிறதுல உனக்கு என்னென்ன பிரச்சனை? உன் தங்கச்சி பொண்ணு வாழ்க்கை கெட்டுருன்னு சொல்கிறியே, என் பையன் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லைண்ணே. அவன் உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கான். அப்புறம் எப்படின்னு மற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது? அரசியை தவிர அவன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அரசியை தான் கல்யாணம் பண்ணிவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேலுக்கு பயங்கர கோவம். எங்கள் பார் சக்தி, நான் சொன்னது தான், என்னை எதிர்த்து இந்த வீட்டில் யாருமே எந்த ஒரு முடிவையும் எடுக்கவும் கூடாது, செய்யவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலண்ணே. இங்கே பாருண்ணே, என் பையன் மனசு கெட்டு அவன் ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல, எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, அப்படி எந்த ஒரு விபரீதமும் நடக்கவே நடக்காது. நீ அந்த அரசி பொண்ணு வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் சக்திவேலுக்கும் குமாருக்கும் பயங்கர கோவம். அப்படி அவ்வளோ ஒரு வெறியாக வருது. இருந்தாலும் நம்ம முத்துவேல்கிட்ட குரலை வசதி பேசுறது கிடையாது. ஏன்னா முத்துவேல்கிட்ட தான் மொத்த சொத்துமே இருக்குது. எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் ஏமாற்றி நம்ம பேருக்கு வர வச்சிடணும். முத்துவேலுக்கு ஒரே ஒரு பைசா கூட போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் சக்திவேல் பிளான் வச்சுருப்பாங்க. அதனால் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாமே அம்மாவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்துக்கு கால் பண்ணி, அம்மா உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னடி மயில், உனக்கு என்னடி பிரச்சனை? எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்க, அழுதுகிட்டே இருக்க, இப்படியெல்லாம் இருந்தால் பொழப்பு நடத்த முடியாதடி மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அட போம்மா, உன்னால் தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது நான் ஹோட்டலில் வேலை பார்க்குற விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க யாருக்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறாங்களாம். அதுக்கு நான் படித்ததுக்கான ஆதாரம் ப்ரூஃபெல்லாம் அனுப்பி வைக்க சொல்கிறாங்க. எப்படிம்மா, என்கிட்ட எதுவுமே இல்லையே, நான் தான் 12ஆம் கிளாஸ் கூட முழுசாக முடிக்கலையம்மா அப்படின்னு சொல்ல நம்ம பாக்கியம் இருந்துட்டு பதட்டப்படுறாங்க. சரி மயில், நீ பயப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எப்படிம்மா நீ பார்த்துப்ப? நீ எப்படி, நான் படிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி சர்டிஃபிகேட்டெல்லாம் ப்ரூஃபெல்லாம் கொடுக்கறது? ஏதாச்சும் ஜெராக்ஸு ஃபோட்டோ இருந்தால் கொடுக்க சொல்கிறாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லையே. அதே விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரெடி பண்ணி நீ நல்ல வேலைக்கு போவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் படிக்கவே இல்லைன்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதாம்மா, நம்ம 1 இல்லை 2 இல்லை நிறைய பொய்யை சொல்லி வச்சுருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் பதட்டப்பட்டு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ரூமில் உட்காந்து. எங்கள் சரவணன் அப்போ தான் உள்ளே வரலான்னு வராங்க. எங்கள் மயில் அழுகிற சவுண்டு கேட்குது. என்ன மயில் அழுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மயில். உடனே அதை நின்று கேட்குறாங்க, அம்மா என்னம்மா பண்ணுறது, நகை விஷயத்துலேயும் ஏமாற்றிட்டோம், நான் படிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வயசு அவங்கள விட அதிகம், இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாம்மா, ஹோட்டலில் அதாவது பொய் சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வேலை பார்த்தேன், ஹோட்டலில் வேலை பார்க்குறேன்றதவே அவரால் தாங்கிக்க முடியல, இம்புட்டு பொய்யை நான் சொல்லி வச்சுருக்கேன், நான் எப்படிம்மா இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறது, அப்படியே
சொன்னாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க இங்கே நம்ம மயில். பாக்கியம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில், எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவு இருக்குது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத, பயப்படாத, ஃபஸ்ட்டு எல்லாமே சரியாயிடும். இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்குற விஷயம் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கு. அப்போது மாப்பிள்ளை அதெல்லாம் மறந்துட்டு உனக்கு சர்டிஃபிகேட் தானே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படியாவது சமாளிப்போம். ஒவ்வொரு பிரச்சனையாக வெளியே வர வர நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து உன்னை நான் அந்த வீட்டில் வாழ வச்சிருவோம் மயில், நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம மயில் வந்து படிக்கலை, நகை விஷயத்துலேயும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, தன்னோட ஒரு வருஷம் பெரியவ அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சரவணன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டதுமே பயங்கர அதிர்ச்சி. காலையில் கூட ஃபோனில் அவகிட்ட கேட்டோம், ஏதாவது பொய்யான விஷயம் இருக்கா, பொய் சொல்லியிருக்கியா, எதுவாக இருந்தாலும் இப்போயே சொல்லிடுன்னு சொல்லி கேட்டதுக்கு நான் எதுவுமே மறைக்கலை, நான் எதுவும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னான். ஆனால் இம்புட்டு பொய்யை சொல்லிட்டு மறைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டு இடம் கிடையாது, இப்போவே நான் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே அப்பா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து கடைக்கு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு பாண்டியன் இருந்துட்டு என்ன சரவணா ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சரவணன் வந்து அழுதுகிட்டே போயிட்டு பாண்டியன் நெஞ்சில் சாஞ்சிக்கிறாங்க. சரவணா என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்னன்னு சொல்லு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு கேட்குறாங்க. நம்ம சரவணன் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா என் கல்யாண விஷயத்தில் நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா, என்னை மயிலோட குடும்பமும் நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னடா என்ன பிரச்சனை, என்னன்னு சொன்னால் தானே தெரியும், எல்லாமே நல்லா தானே இருந்தது, நான் தானே உனக்கு மயிலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது, நல்ல குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம இப்போ சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா, நம்ம நினச்சது எல்லாமே தப்பாக இருக்கும்பா, ஏதோ நகை விஷயத்துலேயும் ஏமாற்றிருக்காங்க, அதே சமயம் மயில் 12ஆம் கிளாஸ் கூட தாண்டலப்பா, அதை விட முக்கியம் என்னோட ஒரு வயசு மயில் ஒரு வருஷம் பெரியவப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா சொல்கிற சரவணா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாப்பா எனக்கே இப்போ தான் தெரிய வந்தது, மயில் அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லைப்பா ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்பா, நம்மக்கிட்டெல்லாம் பொய் சொல்லியிருக்கா, பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த முதலாளிக்கிட்ட அம்புட்டு திட்டு வாங்குறா. நானே அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன், யதார்த்தமாக அவளை நானும் பார்த்துட்டேன், என்ன அவளும் பார்த்துட்டா, என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை ரொம்ப அவமானமாக பார்த்தான்ப்பா, ஒரு பொண்டாட்டி எங்கே வேலை செய்கிறான்றது கூட தெரியாமல் இருக்க, நீ எல்லாம் புருஷனாடா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டான்ப்பா, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன், என்ன பண்ணுறது, பாவம் மயில், அவள் வீட்டில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் கஷ்டப்படுவா, அதே சமயம் வீட்டில் அத்தனை பிரச்சனை போய்கிட்டு இருக்கே, இதையும் சொல்லி எதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் எதையும் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இம்புட்டு விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. என்னடா சரவணா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலடா, இம்புட்டு பொய்யையும் மயில் குடும்பமும் மறைச்சிட்டாங்களா, இவ்வளோ பொய்யை சொல்லிட்டு எப்படிடா நம்ம வீட்டில் தைரியமாக இருக்கிறாங்க, அந்த மயிலை நான் உண்டுலன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே கோவத்தோட சரவணனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே சுகன்யா வந்து வெளியே இருக்காங்க. வாங்கண்ணே சாப்பிட்றீங்களா, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பாண்டியன் வந்து பயங்கர கோவமாக இருக்காங்க. மயில் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சத்தமாக கூப்பிட, இங்கே நம்ம மயில் வந்து பயங்கர பதட்டத்தோடு ஓடி வராங்க. சரவணன் முகமே சரியில்லை, அழுத மாதிரி இருக்குது. இங்கே பாண்டியன் இருந்துட்டு எங்கள் பார்ப்பா மயில், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நீ நல்லா ஏமாற்றிட்ட, என்னெல்லாம்ப்பா பொய்யை சொல்லி வச்சுருக்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இம்புட்டு பொய்யை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு, நான் எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனால் பொய் சொன்னால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கதிரை நான் அவன் பண்ணாத தப்புக்கெல்லாம் அடிச்சிருக்கேன், ஆனால் அவன் பொய் சொல்லியிருக்கான்றதுனால தான், அதாவதுக்கு அப்போ பொய் கூட சொல்லியிருக்க மாட்டான், மற்றவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சொல்லி பொய் சொல்லியிருப்பான், அதுக்காகவே அவனை நான் எவ்வளவோ அடிச்சிருக்கேன், எனக்கு பொய் சொல்கிறது திருடுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுமா, பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனால் பொய் சொல்லிவிட்டு மற்றவங்க கிட்டேருந்து வாய் அடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பு, கேவலமான விஷயம், ஆனால் அப்படி இருக்கிறப்ப நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது சரவணன்கிட்ட நீ எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும்ல,
உங்கள் குடும்பமும் சரி நீயும் சரி நல்லா ஏமாத்திட்டில்ல, உன்னை நான் சும்மாவே விட போகிறதில்ல. இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. நீ எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. மாமா அது வந்து மாமா மாமா நான் சொல்கிறது கேளுங்க மாமா, நான் எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு மாமா, ப்ளீஸ் மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்படியே ஒரு வார்த்தையில் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற, அப்போது உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கணுமாப்பா? என்னப்பா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த வீட்லேயே நான் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சரவணனுக்கு மட்டும்தான். நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பொய்யை மறைச்சி, இவ்வளோ பொய் சொல்லி, எத்தனை விஷயத்த மறைச்சி இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? இப்படி இவங்களை ஏமாத்துறோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவே இல்லையா? எம்பிட்டு பொய் சொல்லி வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எனக்கு நிறைய இடத்துல பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டு சூழ்நிலை இருக்கிறத பார்த்துட்டு என்னை கல்யாணமே பண்ணிக்கல. எங்கே எனக்கு கல்யாணம் ஆகாமல் என்னுடைய தங்கச்சி வாழ்க்கையும் கெட்டு போயிடுமோ அப்படின்றதுக்காக என்னை பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க மாமா. மற்றபடி நான் உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணுன்னாலாம் நான் எதுவுமே நினைக்கல மாமா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்ல பொண்ணு தான் மாமா. சரவணன் மாமாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். என்ன ஒன்று நகை கம்மியாக போட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் நான் 12ஆம் கிளாஸ் கூட படிக்கலை மாமா. மன்னிச்சிருங்க மாமா. நான் சொன்னது ரொம்ப தப்பு தான் மாமா. நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவது யார்கிட்டயாச்சும் விஷயத்த சொல்லியிருக்கணும். நான் சொல்லாமல் விட்டது ரொம்ப தப்பு தான் மாமா. அதுக்காக என்னையும் சரவணன் மாமாவையும் பிரிச்சிடாதீங்க. என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து அழுகுறாங்க. நீ என்ன தான் அழுது புலம்புனாலும் எதுவுமே எங்கள் வேலைக்கு நடக்க போகிறது கிடையாது. உன் அம்மாவை ஃபோன் பண்ணி உடனே உன் அம்மாவும் அப்பாவும் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மயிலுமே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியமும் அவங்க அப்பாவும் ரொம்பவே பதட்டத்தோட பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுக்காக இத்தனை உண்மையை மறைச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக தான் பேசுகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு அது வந்துங்க ஐயா, நாங்கள் சொன்னது தப்பு தான். எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமே போயிடுமோ அப்படின்றதுக்காக தான் பொய்யே சொல்லிட்டோம். மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். என் பொண்ணை வாழா வெட்டியாக என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க ப்ளீஸுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து கெஞ்சுறாங்க. பாருங்கள், நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. சத்தியமாக இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு மயில் மற்றவங்கள விடு, நீயும் நானும் தானே 100 வருஷம் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். என்கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. காலையில் கூட உங்ககிட்ட நான் கேட்டேன்ல, வேறு ஏதாவது என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி. அப்போ கூட மனசாட்சி இல்லாமல் வேறு எதுவும் இல்லை மாமான்னு சொல்கிற. அப்போது இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா இந்த பொய்யை நீ என் வாழ்நாள் ஃபுல்லாக நீ மறைச்சி வச்சுருந்துருப்பல்ல. நான் ஒரு ஏமாளியாகவே வாழ்ந்திருப்பேன் போல். நல்லா ஏமாற்றிட்ட மயில் என்ன. இதுக்கப்புறம் உன் கூட ஒன்று சேர்ந்து, அதாவது பெரியவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை 2 பேரையும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னாலுமே என் மனசுக்கு ஃபுல்லாக உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்மக்கிட்ட போய் சொல்லி இப்படி ஏமாற்றிட்டாளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக நினச்சி நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். என் அப்பாவுக்கு பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் எம்பிட்டு பொய் சொல்லியிருக்கீங்க. பாரு மயிலே, இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்பு. நீ படிக்கலை அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் நகை போடலை அப்படிங்கிறதும் பிரச்சனை கிடையாது. பொய் சொன்னது தான் பிரச்சனை. உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கணும். எதுக்காக பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனும் சரி நம்ம பாண்டியனுமே சரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. மயில் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. நம்ம சரவணன் மாமாவை பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம கோமதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன் கால் பண்ணதுமே பாண்டியன் வந்து வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி வந்து பயங்கர ஷாக்காக வராங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களா? என்னால் நம்பவே முடியலையே.
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. பாண்டியனுமே நானே நம்ப முடியல. ஆனால் மயில் அவங்க அம்மா கூட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கிறத சரவணனே காதால் கேட்டிருக்கான். இப்போது சரவணனுக்கு தெரியாமல் இருந்திருந்தா நம்ம இவங்கக்கிட்ட ஏமாந்து தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்னங்க ஏதாவது பிரச்சனை எதுவும் ஆக போகுது, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் எதுவும் தப்பாக அது பேசிடாதீங்க, வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே பார் கோமதி, யார் சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி மயில் வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்காதீங்க, இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயில் வந்து பாண்டியன் காலிலே விழுந்துடுறாங்க. ப்ளீஸ் மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மயில் வந்து வீட்டை விட்டு போவாங்களா, இல்லை கோமதி வந்து சமாதானம் செஞ்சு இந்த பிரச்சனையை சரி செஞ்சு நம்ம சரவணனையும் மயிலையும் ஒன்று சேர்த்து வாழ வைப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.